கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். ஆண்டவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே, ஆண்டவர் அருளுகிற கிருபையினாலே, ஆண்டவர் அருளுகிற தாளந்து திறமைகளினாலே இருளை கடந்து நாம் வெளிச்சத்திற்குள்ளே வர முடியும். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதா. ஸோ நான் இருளில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வெளிச்சத்தை பார்க்க முடியலை, முன்னேற்றத்தை பார்க்க முடியலை, பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை பார்க்க முடியலை, நாளுக்கு நாள் என் நிலைமை பின்னால் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், அவர் அருளின வெளிச்சம் உன்னிடத்தில் இருக்கிற இருளை மாற்றும். அவர் அருளின வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பிரகாசிப்பதற்கு, முன்னேறுவதற்கு ஏதோ ஒரு தாளந்து திறமை கொடுத்துருக்கிறார். அவர் அருளின வெளிச்சம். அந்த தாளந்தை நீ கொண்டு போய் பயன்படுத்தினா, வியாபாரம் பண்ணினா தான் அந்த இருளை கடந்து நீ வெளிச்சத்தையும் வெளிச்சமான எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். 5 தாளந்து வாங்கினவன் அதை கொண்டு போய் புதைச்சி வைக்கலை, அதை வியாபாரம் பண்ணி 10ஆக்கி பிரகாசமான ஒரு எதிர்காலத்துக்கு நேராக வந்தான். ஆண்டவர் சொன்னார், உண்மை முத்தமாய் நான் கொடுத்த அந்த தாளந்தை நீ பயன்படுத்தினபடினாலே, அந்த டேலண்ட்டை, அந்த செல்வத்தை, உனக்கு கொடுத்த அந்த சின்ன ஆசீர்வாதத்தை நீ பயன்படுத்தி அதை பெருசாக்கினபடினாலே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி. அப்படின்னா சந்தோஷமான ஒரு எதிர்காலத்திற்குள்ளே பிரவேசி அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம ஏதாவது தாளந்துகளையோ திறமையோ புதைச்சி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சி அதை தூசியை தட்டி புதுப்பிச்சு அதை பிடிச்சிக்கிட்டு ஓடுங்க. அது ஒன்றை இருளை கடந்து வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் எனக்கு தாளந்து இல்லை, திறமை இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, கை தூக்கி விட ஆள் இல்லை. கை தூக்கி விட ஆளெல்லாம் வேண்டாம். உனக்குன்னு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் அருளின வெளிச்சம். ஆண்டவர் உனக்கு அருளின வெளிச்சம் என்ன? நீ இருளை கடந்து பிரகாசத்தை பார்க்கும்படிக்கு, பிரகாசமான எதிர்காலத்தை காணும்படிக்கு உனக்குன்னு கொடுத்த கிருபை என்ன? உனக்குன்னு கொடுத்த தாளந்து என்ன? திறமை என்ன? அதை கண்டுபிடிச்சி, அதை தேடி கண்டுபிடிச்சி உனக்குள்ளே அதை நீ புதைச்சி போட்டுட்ட. உனக்கே தெரியல ஆண்டவர் கொடுத்ததை நீ எடுத்து பயன்படுத்தும்படிக்கு அதை நீ அற்பமாக நினச்சபடியினால அதை புதைச்சிட்ட. இன்றைக்கி அந்த அற்பமானதை எடுத்து அற்பமான ஆரம்பத்தில் வெளியேவா, சம்பூர்ணமான உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸோ உனக்குள்ளே புதைஞ்சு கிடைக்கிற தாளந்தை இன்றைக்கி கண்டுபிடிக்கிற நாள். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நல்ல வருமானத்தை ஆல்ரெடி கொடுத்து நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அவன் முன்னேறி போகிறது ஈஸி. அது சிலருக்கு கொடுக்குற தாளந்து. சிலருக்கு எப்படின்னா நல்ல பேச்சு திறமையை கொடுப்பார். அந்த பேச்சு திறமை அவனை பெரிய ஆளாக்கும். சிலருக்கு நல்ல டெக்னிக்கல் மைண்டை கொடுப்பார். அந்த டெக்னிக்கல் மைண்டு அதுதான் ஆண்டவர் அருளின வெளிச்சம். ஆண்டவர் கொடுத்த தாளந்து அதுதான். அந்த டெக்னிக்கல் மைண்டு அவனை பிரகாசமான ஒரு எதிர்காலத்துக்கு கொண்டு வரும். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை உள்ள கொடுத்துருக்கிறார். தான் ஆண்டவர் அருளின வெளிச்சம். என்னை எடுத்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. இது சாதாரண தாளந்து, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 2 தாளந்தை வாங்கினவனும் அதுதான் சாதாரண தாளந்துக்கு அடையாளம். கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதை 4ஆக்கணும். அதனால் அவன் இருளை கடந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்தான். எனவே உன்னிடத்தில் இருக்கிற அந்த சின்ன ஞானம், சின்ன தாளந்து, சின்ன டேலண்ட்டை எடுத்து பயன்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி ஒவ்வொரு துறையில் சிலர் பிரகாசிக்கிறத பார்க்கும்போது பரவாயில்ல, எந்த ஃபீல்டில் கூட இப்படி பிரகாசிக்க முடியுமா, இந்த ஃபீல்டில் கூட வளர முடியுமா அப்படின்னு நான் சில இடங்களில் சில ஸ்தாபனங்களை திறந்து வைக்க போகும்போது ஆச்சரியப்பட்டிருக்கிறேன்.
ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி எதையும் அற்பமாக நினச்சிடாதீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு சாதாரண ஸ்டார்ட் அப் கூட உனக்கு சம்பூர்ணமான உயர்வை கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த சின்ன ஸ்டார்ட் அப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, பெரிய காரியங்களை செய்வாங்க. அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போக முடியும். நீர் அருளின வெளிச்சத்தினால கடன்களை கடந்து வெளியே வர முடியும். அவமானத்தை தாண்டி வெளியே வர முடியும். சாபத்தை தாண்டி வெளியே வர முடியும் என்று தெளிவாய் பேசினீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற நீர் அருளின வெளிச்சம் என்ன, இவர்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்து திறமைகளை இன்றைக்கு என் பிள்ளைகள் தூசியை தட்டி மெருகேற்றி அதை எடுத்து பயன்படுத்தி அதை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் லட்சமாகவும் கோடியாகவும் பெருக பண்ணும்படி உடைய ஆதரவின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.